ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி உணரவும் மாட்டாங்க. இதை திரும்பியும் நம்ம திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு முயற்சிகளும் எடுக்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ திரும்பியும் நம்ம பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் இருக்கிற கேம்ப்ல தான் நம்ம பகல்காம் அட்டாக்கு சிந்தூர் ஆபரேஷன் சொல்லி ஒரு பதிலடி கொடுத்தோம். இதில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் பதிலடி நாங்களும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுப்போம்னு சொல்லி பாகிஸ்தான் ஆர்மி இப்போ திரும்பியும் பதிலடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் அட்டாக்கை இந்தியா ஆக்கிபைடு இருக்கிற காஷ்மீரும் அப்புறமா பஞ்சாப் அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லை பகுதிகளில் மறுபடியும் பாகிஸ்தான் ட்ரோன் அட்டாக் அப்படின்றது நடத்திருக்கு. பட் இதுக்கு நம்ம திரும்பியும் ஒரு பதிலடி கொடுத்துருக்கோம். நம்ம இந்தியா சைட்லேருந்து திரும்பி இதே போல பாகிஸ்தானுக்கு பதிலடி இந்த ட்ரோன் அட்டாக் மூலியமா டைரக்டா இந்த வாட்டி பாகிஸ்தானோட எதிரிலேயே நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம். இதில் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இந்தியா சைடில் போன தாக்குதல்னால. ஸோ இதனால திரும்பி மறுபடியும் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா மூணாவது தடவையா ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுற திரும்பியும் அந்த ஒரு தாக்குதல் நேற்று நைட்டு முழுக்க நடத்தப்பட்டிருக்கு. இதில் என்ன அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பல முறை இந்தியா சைட்லேருந்து பாகிஸ்தானுக்கு நம்ம பல முறை நீ திரும்பியும் எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, இதோட விட்டுருங்கடா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியும் மறுபடியும் இதே போல ஒரு விஷயம் பாகிஸ்தான்லேருந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் இவங்க இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா இந்த ஒரு வார பொறுத்தவரைக்கும் இவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இல்லை, கமா போட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால அடுத்தடுத்து இந்தியா பாகிஸ்தானை தடுக்கிறதுக்கும், அதாவது நம்ம திரும்பியும் தாக்க போகிறது இல்லை, பாகிஸ்தான்லேருந்து வர விஷயங்களை தடுக்கிறதுக்கும் தேவைப்பட்டா மறுபடியும் பதிலடி தாக்குதல் பண்றதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டங்கள் முப்படை தளபதிகளோட பிளஸ் ராஜ் சிங் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறமா நம்மளோட பிரதமர் மோடி அவர்களோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் இது நடந்திருக்கு நேற்று நைட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சு போகிறோம். அடுத்தது இந்தியா என்னெல்லாம் பண்ண போகுது அகைன்ஸ்டா பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல இப்போ ஐநா சபை பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஐநா சபைக்கு எதிராக. இப்போ ஐநா சபையும் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக மாறி இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ எக்ஸாக்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்னதான் இப்போ இருக்கிற நிலவரம் அப்படின்றது, ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் நியூஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். கன்ஃபர்மேஷன் நியூஸஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சைடு ஐபிஎல் மேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நின்று போச்சு. அதுக்கப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை சுற்றி இருக்கிற ராஜஸ்தான் பஞ்சாப் சைட்லாம் ஸ்கூலு காலேஜ் அங்கே கடைகள் எல்லாத்தையுமே மூட சொல்லி வெறும் மெடிக்கல் ஷாப்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே மூடுங்க. அதே போல அங்க பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு சைடுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். அதே போல இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் ராணுவம், போலீஸ், இந்த பொதுமக்கள் இதை மட்டும் தாண்டி இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரி, அதாவது ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடாஃபோன், ஜியோ போன்ற இந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களோட சப்போர்ட்டை காட்டுறன்னு சொல்லி அவங்களோட நெட்வொர்க்கை இன்னும் ஸ்ட்ராங்கா எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே சிக்னல் கிடைக்கிற மாதிரி, அதே போல அவசரத்துக்கு மிலிட்ரிஸ்க்கு எல்லாருக்குமே ஈஸியாக டெலிகம்யூனிகேஷன்ஸ் பண்ற மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அவங்களோட சப்போர்ட்டை இந்தியா நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா நாங்களுமே சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே இந்த வார்ல ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கூட. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள நேற்று வரைக்கும் நடந்திருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான்ல இப்போ என்னதான் அவங்க சொல்ல வராங்க, அதே போல இந்தியாவில் இப்போ என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பாருங்க. அப்போதான் உண்மையிலே என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற டென்ஷன்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. உண்மையிலே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ நம்ம சிந்தூர் ஆபரேஷன்ன்ற பேர்ல ஒரு பதிலடி பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். அந்த ஒரு பதிலடி வெறும் பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகளோட கேம்ப் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் நம்மளோட தாக்குதல் இருந்தது. அந்த ஒரு கேம்ப்ல இறந்தவங்க எல்லாருமே தீவிரவாத அமைப்புல இருக்கிற தீவிரவாதிகள். சோ அவங்களோட இறுதி சடங்கு, இறந்தவங்களோட இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இறுதி சடங்கு பண்ணும்போது அந்த இறுதி சடங்குல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கா தீவிரவாதியை சப்போர்ட் பண்ணவங்க வேற ஏதாவது ஒரு தீவிரவாதியா தான் இருப்பான். பட் அப்படி அன்னைக்கு நடக்கல. அந்த இறுதி சடங்குல இறந்தவங்க எல்லாருமே தீவிரவாதிகள். பட் அவங்களுக்கு இறுதி மரியாதை பாகிஸ்தான் கவர்மெண்டே நடத்தது ஒரு தீவிரவாதிகளுக்காக. இது கேட்கவே அடுத்த ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க இறந்தவங்களோட அந்த கஃபைன் இருக்குல்ல, அந்த கஃபைனுக்கு மேல தேசிய கொடிய பண்ணியிருக்காங்க. நம்ம அமரன் படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட தலைவர்களோ இல்லைன்னா வேற யாராச்சும் நம்ம தேசத்துக்காக உயிர் விட்ட சோல்ஜர்ஸோ அவங்கள மரியாதை பண்ற விதமா நம்மளோட தேசிய கொடியை வச்சுட்டு அவங்க இறுதி மரியாதை அப்படின்றது பண்ணுவாங்க. இது நம்மளோட சோல்ஜர்ஸ்க்காக.
நம்ம எதுவும் வந்துட்டு தீவிரவாதிகளுக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நம்ம நாட்டிலையும் அப்படி யாருமே இல்லை. பட் அவங்க இது தீவிரவாதிகளுக்கே அவங்களோட கஃபன்ஸ்க்கு மேலே இந்த தேசிய கொடியை வச்சு இறுதி ஊர்வலம்னு நடத்தியிருக்காங்க. அந்த இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள் சொல்லப்படுற பாகிஸ்தானோட சீஃப் ஆஃபீஸர்ஸுமே அதில் கலந்துருக்காங்க. பட் இந்த ஒரு ஃபோட்டோலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னாக்கா, இந்த தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குறதும் அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கிறதும் ஒரு கையாக வந்துட்டு இந்த பாகிஸ்தானோட ஆர்மிஸ் இருக்கு அப்படின்றது இந்த ஃபோட்டோகிராஃபிலேயே நிறையவே தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு தீவிரவாதிகளுக்கு அவங்க இறுதி மரியாதையே ஒரு அரசு மரியாதையாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்துட்டு அடுத்த ஒரு ஷாக்கிங்காக நடந்திருந்த ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கு வந்த இந்த ஒரு இமேஜை பார்த்ததுக்கு அப்புறமா. சரி, தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் அடுத்தது அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது, அந்த பாகிஸ்தானை விரும்புகிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்துட்டு இவ்வளோ தைரியமாக வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்துட்டு பதில் தாக்குதல் ஏன் இன்னும் பண்ணல, உங்ககிட்ட வந்துட்டு வெப்பன்ஸ் இல்லையா, உங்ககிட்ட இல்லாத மிசைல்ஸ் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்துட்டு அங்க இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்துட்டு சும்மா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பாகிஸ்தான் ஆர்மிஸ் கூட இந்த பொதுமக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, பாகிஸ்தானோட லோக்கல் சேனல்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, சரி வேற வழி இல்லாம இவங்களுக்கு பதில் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும்னா நம்ம திரும்பியும் பதிலடி தாக்குதல் அப்படின்றது இந்தியா மேல நடத்தினாதான் இங்க வந்துட்டு நமக்கு ஒரு மரியாதை அப்படின்றது பாகிஸ்தான் மக்கள் கிட்ட கிடைக்கும்னு சொல்லி ஒரு வற்புறுத்தல் மூலமாகவும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதனாலேயே ஏகப்பட்ட ட்ரோன் அட்டாக்ஸ் பாகிஸ்தான் சைடில் இருந்து இந்தியா சைடில் இருக்கிற இந்த பஞ்சாபாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ராஜஸ்தானில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த காஷ்மீர், இந்தியா ஆக்குபை பண்ணுற இந்த காஷ்மீர் பகுதிகளில் ஏகப்பட்ட ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. நேற்று ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனால சைரன்ஸ் எல்லா இடங்களிலுமே வந்துட்டு அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஊர் முழுக்க வந்துட்டு இந்த சைரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒழிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பாகிஸ்தான் சைட்லேருந்து அடுத்த ஒரு தாக்குதல் அப்படின்றது வரும்போது திரும்பி இந்தியா சைட்லேருந்து அதே போல ட்ரோன் அட்டாக்ஸுமே நடந்திருக்கு. ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படின்னு நடக்கும்போது நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ இது திரும்பி நம்ம சைட்லேருந்து பதிலடி அப்படின்றது டேரக்டாக இந்த வாட்டி பாகிஸ்தான் ஆர்மி மேலே இருந்திருக்கு. ஸோ இதுலையுமே நம்ம சைடு எந்த ஒரு தப்புமே கிடையாது. சரி, இது எல்லாமே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ யூஎஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு நாளும் போக பாகிஸ்தானுமே இந்தியாவோட டென்ஷன் அதிகரிக்குது. ஸோ அதனால பாகிஸ்தானில் இருக்கிற எம்பசி யாராச்சும் இருந்து யூஎஸ் எம்பசியில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு திரும்பியும் வந்துட்டு யூஎஸ்க்கே வாங்குன்னு சொல்லி யூஎஸோட கவர்மெண்ட் வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிற யூஎஸ் எம்பசிக்கு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க சைடில் இந்த அங்கே பாகிஸ்தானில் என்னென்ன எம்பசி இருக்கோ அதில் சில நாடுகள் வந்துட்டு நீங்கள் திரும்பியும் வந்துட்டு நம்ம ஊருக்கே வந்துருங்கன்னு சொல்லி அந்தந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து அந்தந்த எம்பசிக்கு ஒரு விஷயங்களை வந்துட்டு அறிவுறுத்திருக்கு. இது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது இப்போ இதில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க நான் சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தான் சைட்லேருந்து வந்த அட்டாக்ல சில இடங்களில் இந்தியாவில் இருக்கிற சில விஷயங்கள் டேமேஜும் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரோன் வெடிச்சதில் அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு இடம் வந்துட்டு ஐநா சபைக்கு சொந்தமான ஒரு இடம் வந்துட்டு இந்தியாவில் இருந்திருக்கு, ஒரு பிரான்ச் மாதிரி. அந்த ஒரு பிரான்ச் பில்டிங்கில் வந்துட்டு இந்த ஒரு பாகிஸ்தானோட ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு. அதில் வந்துட்டு அந்த ஒரு பில்டிங் டேமேஜ் ஆனதுனால இது ஐநா சபை வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. அப்போ ஐநா சபையிலேருந்து வந்த இன்வெஸ்டிகேஷனால இந்த ஒரு சம்பவத்துக்கு யார் காரணம், இந்தியா சைட்ல இருந்தா பாகிஸ்தான் சைட்ல இருந்தான்ட்டு அப்போ அந்த ஒரு பிரான்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க ஐநா சபையோட சம்பந்தப்பட்ட மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இந்த ஒரு அட்டாக் வந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்த ஒரு அட்டாக் தான், அவங்களோட ட்ரோன் தான் நம்மளோட பில்டிங் குள்ள விழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க ஐநா சபைக்கு. இந்த ஒரு விஷயம் ஐநா சபை வந்துட்டு எப்படி பார்த்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியா சைட்ல இருந்து போன தாக்குதல் வெறும் தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் போச்சு. ஸோ அங்கே இந்தியா சைட்ல இருந்து எந்த ஒரு சிவிலியன்ஸுமே சரி, அதே போல எந்த ஒரு பாகிஸ்தான் ஆர்மி பேஸுமே அவங்க முதல்ல அடிக்கவே இல்லை. பட் இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு தாக்குதல் வந்துட்டு யார் மேல வேணாலும் விழுற ஒரு விஷயமா தான் இருந்தது. சிவிலியன்ஸா இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு நாட்டோட எம்பசியா இருக்கட்டும், பொதுமக்கள், இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஆர்மி பேஸ், இந்தியாவோட ஆர்மி பேஸ் எது மேல வேணாலும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு தாக்குதல் தான் எங்களோட ஐநா சபையோட ஒன் ஆஃப் த ஒரு கிளையா இருக்கிற இந்தியாவுக்குள்ள இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது கண்டிப்பா நாங்க வந்துட்டு எங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறோம். பாகிஸ்தான் செய்யறது எதுவுமே வந்துட்டு சரி கிடையாது. பொதுமக்கள் இருக்கிற இடங்களையும் பார்க்காம இவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையோட அகைன்ஸ்டான ஸ்டாண்ட் பாகிஸ்தானுக்கு எதிராகவே இருக்கு. ஸோ அதனால ஐநா சபையோட சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இது மூலியமாவே நிப்பாட்டப்பட்டுச்சு. ஸோ பாகிஸ்தானோட அட்டாக் பேக் டு பேக் இருக்கிறதுனால இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த பார்டர் பக்கத்தில் இருக்கிற பல ஊர்களில் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனா, அங்க இருக்கிற எல்லா இடங்களுமே பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்று நைட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பை தவிர மற்ற எல்லா கடைகளுமே க்ளோஸ் பண்ணுங்க, பொதுமக்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே வெளியில வராதிங்க அப்படின்னு ஒரு சைடு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதே போல வந்துட்டு அங்க பஸ் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் சரி, ஏர்போர்ட்டா இருக்கட்டும் சரி, அந்த பார்டர் சுற்றி இருக்கிற ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்போதைக்கு வந்துட்டு எல்லா இடங்களுமே க்ளோஸ் பண்ணி எல்லா இடங்களுமே நம்ம மிலிட்ரிஸ் வந்துட்டு இறங்கி டைட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் செய்யப்பட்டு இருக்கு. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல்வரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வெளியில வராதீங்க, உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேடி வரும், அதுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம்மும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேவையில்லாமல் யாருமே வெளியில் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையுமே அப்படியே போயிட்டு இருக்கு. அங்கே எந்த ஒரு கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி தான், இந்த கடைகளுமே மெடிக்கல் ஷாப்பை தவிர
தவிர மற்ற எந்த கடைக்குமே பெருசாக வந்துட்டு அங்கே எதுவுமே ஓப்பன் ஆகப்படலை. ஸோ இது ஒரு சைடு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதே போல் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு இதுக்கப்புறமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு தெரியப்படுது. பட் இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரஷ்யா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்தியா மேலே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ரஷ்யா ஒரு விஷயம் என்ன சொன்னா, உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் மேலே எந்த ஒரு தட்டுப்பாடுமே வராது அப்படின்ற ஒரு விஷயமும் ரஷ்யா ஒரு சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போதைக்கு இந்த பெட்ரோல் டீசல் இப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எப்பயும் போல கிடைக்கும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்தியன் கவர்மெண்ட் சைடு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நேற்று அவசர கூட்டமாக நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத் அவர்கள், அதுக்கப்புறம் முப்படைகளோட தளபதி, இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு பிரைவேட் மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ஒரு மீட்டிங் கண்டிப்பாக வச்சுட்டாங்க அப்படின்ற பிரச்சனை. ஏன்னா இதே சேம் சினாரியோ தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு சில ஒரு 2 நாளில் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது. பட் திரும்பி அதே போல ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கும் போது ஸோ திரும்பி அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இந்தியா வந்துட்டு தயாராகுதா அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுது எல்லாருனாலுமே. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இன்னைக்கு நைட் வருமா வராதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. அதே போல இந்தியா சைட்லேருந்து அடுத்த ஒரு தாக்குதல் பாகிஸ்தானுக்கு போகுமான்றது தெரியல. பட் இப்போ பாகிஸ்தான் சைட்லேருந்து இப்போ நம்ம தாக்குதல் வாங்கியிருக்கோம். பட் இதுக்கான ஒரு பதிலடி அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக நம்ம சைட்லேருந்து கொடுப்போம். அது இன்னைக்கு நைட்டா இல்லை நாளைக்கா இல்லை இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்ம சைட்லேருந்து தாக்குதல் போகுமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை பாகிஸ்தானுக்கு சொல்லியுமே அவங்க கண்டினியூவாக நம்மளை வந்துட்டு தாக்குதல தான் முக்கிய ஒரு விஷயமா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்றது உலகம் முழுக்க தெரிஞ்சு இருந்தாலும் அடுத்தது இப்போ பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுதுன்னா, அது இந்தியாவை வந்து ட்ரோன் மூலியமாக வந்துட்டு தாக்குதல் பண்ணியிருக்கோம். பட் இப்போ திரும்பியும் பதிலடி இந்தியா சைட்லேருந்து வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, 2 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அதில் முதல் விஷயம் IMF. ஸோ இந்த IMF கிட்ட கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு வந்துட்டு லோன் விஷயத்துக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த IMF இப்போ 1 பில்லியன் அப்படின்ற ஒரு விஷயம் லோன் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்துட்டு எப்படிலாம் தாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற வெப்பன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஸோ இதனால இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா IMF கிட்ட இங்கே பாரு அவன் 1 பில்லியன் லோன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டிருக்கான் பாகிஸ்தான், நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ இந்த ஒரு போர் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க 1 பில்லியன் அவன் கேட்ட அந்த ஒரு லோனை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்லாம இந்த ஒரு போர் ஒரு முடிவுக்கு வரும் சொல்லி இந்தியா சைட்ல இருந்து ஒரு அட்வைஸுமே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த IMF அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு 1 பில்லியன் அப்படின்ற ஒரு லோனை கொடுக்கலாமா வேணாமான்ற அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போ தயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இன்கேஸ் இந்த பாகிஸ்தானுக்கு 1 பில்லியன் அப்படின்ற ஒரு கடன் IMF மூலியமா கிடைச்சிச்சுன்னா திரும்பியும் இந்த பாகிஸ்தான் இந்த 1 பில்லியனை வச்சு இந்தியாவுக்கு தாக்குதலுக்கான ஒரு பல விஷயங்களை வந்துட்டு வாங்க முடியும் வெப்பன்ஸ். ஸோ அந்த ஒரு வழிவகுக்கும் இந்த IMFனால, இந்த IMF கொடுக்குற பணத்தினால அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. பட் இதுக்கு இந்தியா வந்து அகென்ஸ்டா இருக்காங்க. IMF அடுத்த ஒரு முடிவு என்ன எடுக்குன்றதும் பார்க்கணும். ஸோ இது ஒரு மூவ் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிச்சு திரும்பி கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை தாக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ 2வது விஷயம் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கும்போது பாகிஸ்தானில் இருக்கிற மதரசால படிக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள், அவங்க ஒரு 15 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மசூதியில் படிக்கிற மதரசா பசங்க வந்துட்டு அவங்களோட அடுத்த ஒரு ஷீல்டா வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு தாக்குதல்னால எங்கேயாவது வருது அப்படின்றப்போ இந்த மதரசால படிக்கிற பசங்க சின்ன பசங்களை வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு அவங்க ஷீல்டா பயன்படுத்தி பல நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கு அகென்ஸ்டா எல்லா நாடுமே மாற்றுறதுக்கான ஒரு முயற்சிகளை இருக்கலாம் அப்படின்ற ஒரு சைடுமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா ஒரு சைடு வந்துட்டு நம்ம மேலே கிட்டத்தட்ட தாக்குதல் பண்ணியிருக்காங்க, நம்ம திரும்பி அதுக்கான ஒரு பதிலீடு நம்ம என்ன கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்குமே இன்னொரு சைடு இந்தியா சைடில் நடந்துகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் 100க்கு ஒரு 90% டெஃபினட்டா திரும்பி நம்ம தாக்குதலுக்கான வாய்ப்புகள் பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இது எல்லாமே ஒரு சைடு நடந்திருந்தாலும் இதுல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஒன்று இருந்திருக்குங்க. நம்ம பாகிஸ்தானுக்கு வந்துட்டு நான் முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான் சொல்லி. இது எல்லாமே வந்துட்டு ட்ரோன் மூலியமா நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரோன் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ண ட்ரோன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஆயுதங்களை ஓனா மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம நாடுகளில் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான கம்பெனிஸ்களை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நாளை பின்ன நம்ம நாட்டுக்கே ஏதாவது பிரச்சனைனா நம்மளே வந்துட்டு ஓனா நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்மளால உருவாக்கிக்க முடியுன்ற அளவுக்கு நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வளர்ந்துருக்கோம் இந்தியான்னு சொல்லி இந்த ஒரு பெருமையான விஷயம் இந்த ஒரு இடத்துல சொல்லிக்க விரும்புறேன்னா, ஸோ நம்ம இப்போ தாக்குதல் பண்ண எல்லாமே வந்துட்டு இந்தியாவோட ஓன் மேனுஃபேக்சர். இதுவே பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவன் டர்க்கி கிட்ட வாங்கியிருப்பான், சைனா கிட்ட வாங்கி தான் அவனே இந்த தாக்குதல் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஆயுதங்களை நம்மளே உருவாக்கி
உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கின்றது இந்த ஒரு இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு எல்லாமே நடந்திருக்கிற ஒரு விஷயங்கள் நேற்று வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்தியா சைடில் இருக்கிற ஒரு ரியாக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணோம். ஸோ பாப்போம் இன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நைட் என்ன நடக்குதோ அது நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் அப்டேட்டாக கொண்டு வரேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு விஷயம் பண்ணிங்க. இது வரைக்கும் நடந்த நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.